அடுத்ததாக இங்க வர போறாரு ஈரோடு ஸ்டீஃபன். இது ஈரோடா நீங்க? இந்த பாம்பே பார்டர்ல இருந்து வர மாதிரி இருக்கு. கசல் சிங்கர் ரேஞ்சில் வந்திருக்காரு. இந்த பர்மனன்ட் ட்ரெஸ்ஸா தலைவா அது? சார் நான் மேடை நிகழ்ச்சியில் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் யூஸ் மூஞ்சி வரைக்கும் கோன்படை அக்ரோர் பத்தி மாதிரி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கசல் சிங்கர் ரேஞ்சில் அசத்தல் நல்லா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். சார் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் சார். தியேட்டரில் பொற்காலம் அப்படின்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு. படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றார் நடிகவேல் திரு எம்.ஆர். ராதா அவர்கள். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கருத்து கேட்குறார். சார் அந்த படத்தில் வருமே தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி விட்டுன்னு ஒரு பாட்டு, அதை கொஞ்சம் நீங்கள் பாடி கேட்டுங்க அப்படின்னு நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் நேற்று அடித்து மப்பு தெரியாமல் அப்படியே அந்த பாட்டை எப்படி ஒரு கெட்டா படம் வந்து பாடியிருப்பார். தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி வாட்டரை உள்ளே மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்தி தட்டி தட்டி செஞ்சது இந்த பொம்மை. யாருகிட்ட விடுற பொம்மை? தஞ்சாவூர் போய் மண் எடுத்து தட்டுனாத்தா பொம்மை ஒட்டுமா? நம்ம ஈரோட்டு மண் எடுத்து தட்டுனா பொம்மை ஒட்டாது. மூக்கு செஞ்ச மண்ணு மூணாறு. பிளாடி நான்சென்ஸ். இங்கிருந்து மூணாறு போய் மண் எடுத்துக்கிட்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொப்பனா கொடுப்பான். சங்கு கழுத்துக்கு சங்குகிரி மண்ணா? அட பாவி, கழுத்தா பாடுறா சங்கு மாதிரியா இருக்கு, வங்கு மாதிரி இருக்கு. உள்ளையோர் மண் எடுத்து முத்துப்பழகு செட் பண்ணிருக்கிறேன். பல்லடாது. வாய திறந்து பார்த்தா 4 சொத்த பல்லு 2 எத்துன பல்லு. இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன கைக்கு கீழே வந்தா நான் நடித்த படத்தில் இருக்கிற கேரக்டர் மாதிரியே இருக்குது. இப்படியெல்லாம் பொம்மை உருட்டாதே, அதுக்கு மேலே நான் உருட்டுவேன். என்ன போடா. அடுத்து அந்த படத்தை தேட்டர்லேருந்து வெளியே வர்றார். படத்தை பார்த்துட்டு கோவக்கார நடிகர் ராஜ்கிரண் அவர்கள், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே ஒரு உணர்ச்சி பொங்க பேசுவார். அவர் வெளியே வரவிட்டு போய் அவர்கிட்ட கேட்குற இன்னொரு பெரிய வந்துருச்சு கேட்குறாரு, ஐயா நீங்கள் கொஞ்சம் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னே. கொஞ்சம் அவர் ஸ்டைலில் அவர் எப்படி பாடியிருப்பார். சும்மாவே வந்துட்டு இருக்கேன். தக்காளி என்ன பார்த்து பாடி காட்டு ஆடி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்த கோபத்தை தூக்கு போட்டு மூச்சு போடலாம். இல்லை தஞ்சாவூர் மண்ணையும் தக்காளி தாமிரபரணி தண்ணியும் வந்தையும் சேர்த்து பொம்மை ஊட்டினாங்க. எந்தாயி சோழையம்மா மாற சீக்கிரத்துக்கு தக்காளி பறவை முனியம்மா மாற குளச்சியெல்லாம் வச்சிருக்கான். இங்கே பாரு, அப்படி தான் பொம்மை சொன்னான்ல. இல்லை என் காலை எவ்வளோ பெரிய காலு, என் காலை விட பெரிய காலாவெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வர்ற கோபத்துக்கு அப்படியே தூத்து போட்டு மூச்சு போடுவோம். அடுத்து பல்ல கலக்கல் பண்ணுவோம். சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ சார். சும்மா காமெடிக்காக கேட்குறேன். அது என்ன தக்காளி ஸ்டைல் கொஞ்சம் அது நல்லா இருக்கணும். தக்காளி அடுத்து பல்ல கலக்கல். அதான் தக்காளி என்னன்னு கேட்டேன். அது காமெடிக்காக. ஓகே ஓகே. இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. சரி. ஸோ சென்சார்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தக்காளி யூஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப புத்திசாலி. அதாவது இப்பெல்லாம் படம் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்தெல்லாம் போட்டா தப்பிச்சிக்கலாம்னு யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அதை எங்க நம்ம இது மாதிரி டிவி ஷோல அடிக்கடி சொல்லிட்டு அவங்க சுதாரிச்சிருவாங்க. ஆமா, தக்காளி என்ன போட்டுவாங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அவரோட, ஏன்னா இந்த எம்ஆர் அவருடைய குரல் வந்து எப்படி கேட்டாலுமே ரொம்ப சுவாரஸ்யமான குரல். அது ரொம்ப அழகாக பண்ணீங்க. நல்லா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து நடிகரும் டைரக்டருமான எஸ்.ஏ. சூர்யா அவர் வரார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னது பொம்மையை பற்றி நான் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பொம்மை பற்றி சொல்ல தெரியாது. பொம்மை பற்றி பண்ணதான் தெரியும். இப்போ என்ன கேட்ட, பொம்மை எப்படின்னு சொல்றீங்களே, அந்த காலல்ல காலு அது வேற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இடுப்பு இருக்கா? ஆனா இல்ல ஆனா இருக்கு. இடுப்புக்கு மேல கொஞ்சம் தூக்கி வா,
அந்த ஏரியா வேண்டாம். அதை சொன்னாவே எனக்கு டேஞ்சர் தான். எனக்கு பிடிச்ச இடமே தெரியுமா? அந்த நெத்தி தான். எதனால சொல்றேன். நிலாவை தொட்டது யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவான் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு. ஆனா அதான் இல்லை. நிலாவை தொட்டது நான். பொம்மை நல்லா இருக்கு, ஆனா போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைச்சா சூப்பரா இருக்கும். பாய் பாய்.